கைஸ், மலை உச்சத்தில் போயிட்டு சிவா டெம்பிளில் சிவாவை வந்து ப்ரே பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இறங்கியாச்சு. ஸோ இப்போ அடுத்து ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக அடுத்த லொக்கேஷன் போய்கிட்டு இருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 1:15 ஆகிடுச்சு டைமு. செம்ம டயர்ட் ஆகிட்டாங்க எல்லாமே, ஏன்னா வெயில் வேறு ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி ஏறுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பாக தான் இருக்குது. ஏறும்போது இறங்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இறங்கிட்டோம், எங்கேயும் பிரேக் எடுக்காமல் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கீழே வரைக்கும் வந்துட்டோம். கார் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலில் தான் தினேஷோட இன்ஸ்டா ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் ஆக்சுவலி கொண்டு வந்து இங்கே கோயிலுக்கு கீழே பார்த்திங்கன்னா அவங்க காரில் தான் ஹெல்மெட் எல்லாத்தையும், லக்கேஜ், பேக் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மலை ஏறணும். ஸோ வரும்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ கிளம்பிட்டோங்க. அவ்வளோதான், போகிற வழியில் ஒரு டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டுட்டு அந்த டேம் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே டுவார்ட்ஸ் சென்னை கிளம்பி போகிற வழியில் இன்னும் கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டு கிளம்புறோங்க. இங்கே ஒரு குட்டி டேம் இருக்குங்க, செக் டேம் மாதிரி ஒரு குட்டி டேமு. ஸோ இங்கே பெய்கிற மழை தண்ணியெல்லாம் இங்கே நிற்குது பாருங்கள். இந்த பிரிட்ஜு மேலே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு போலீஸ் ஜீப் வந்துட்டு எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாரு. எங்கே போகிறீங்க எங்கே அப்படின்னு சொல்லி. உங்கள் இஷ்டத்துக்கு சுற்ற முடியாதுன்னு சொல்கிறாரு. இஷ்டத்துக்கு சுற்ற முடியாதுன்னா வேறு யாரோட இஷ்டத்துக்கு நாங்கள் சுற்றணும் தெரியல. சரி, பிரச்சனை வேணான்னு சொல்லி நம்ம எதுவும் பேசலை, அமைதியாக வந்துட்டோங்க. எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. இதான் கோயிலுக்கு தான் போனோம், ரிட்டன் வரும்போது ஜஸ்ட் இங்கே ஃபோட்டோஸ் கிளிக் பண்ண சொல்லி வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடை இங்கேயே இருக்கு போலாம், டீ இங்கே கிடைக்கும் போலாம். ஓகே காய்ஸ், இங்கே ஜஸ்ட்டு ஆக்சுவலி லஞ்சு சாப்பிட வேண்டியது தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு டீ சாப்பிட்டு மெயின் ரோடுக்கு போயிடலாம் லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இங்கே அந்தளவுக்கு இது ஹோட்டல் இல்லை. சிம்பிளாக சாப்பிட்ருக்கலாம், ஏன்னா சில பேருக்கு ஒத்துக்காது. அதனால் நம்ம மெயின் ரோடு போய் அங்கே ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து நம்ம சாப்பிட்றலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க கைஸ். இப்போ பேக் டு சென்னை தான். வந்தது மேல்மருவத்தூர் வந்தோம். ஏன்னா அங்கே ஒருத்தரை ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு மேல்மருவத்தூரில். அதனால் அங்கே இப்படி வந்தோம். ஸோ அது வரும்போது கூட பார்த்திங்கன்னா ஓம் சக்திக்கு வர்ற பஸ்ஸுங்க அதிகமாக இருக்கிறதுனால டிராஃபிக்காக இருந்துச்சு, நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் இப்போ போகும்போது பார்த்திங்கன்னா இது ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கோம் நாங்கள். ஸோ இப்படி போய் இதுவும் அதே ஹைவேக்கு தான் கனெக்ட் ஆகும். ஆனால் எந்த இடத்துல கனெக்ட் ஆகும்னு எனக்கும் சரியாக தெரியல. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக இந்த ரூட் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப புதுசு. தினேஷோட இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் ஃபுல் சப்போர்ட்டு பண்ணாங்க. எப்படி ட்ரெக்கிங் போகணும், எவ்வளோ தூரம் இருக்குது, என்ன ஏதுன்னு சொல்லி கூடவே வந்தாங்க பாவம். ஸோ காரெல்லாம் கொண்டு கொடுத்து செம்ம ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ கிளம்பி வர்ற வரைக்கும் கூடவே இருந்தாங்க. I would like to thank them. வேலன் அண்ட் மோகன், தேங்க்யூ பிரதர்ஸ். முன்னாடி பார்த்தீங்கன்னா போர்டு இருக்குது, இந்த ரோடு எந்தெந்த ஊருக்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா இந்த ரூட்டு எனக்கே ரொம்ப புதுசு அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஓ மை காட், திருப்பதி, திருத்தணி, காஞ்சிபுரம், உத்திரமேரூர். ஆக்சுவலி புஷ்பராஜ் ரைடர் காணாங்க. ஆனால் எங்களுக்கு முன்னாடி நிற்பாங்கன்னு நினச்சேன், போயிட்டே இருக்காங்களே. இது புஷ்பராஜ் பின்னாடி நின்றுட்டாருங்க. ஆக்சுவலி டாமினார் பின்னாடி வந்துட்டு இருந்தாங்கங்க புஷ்பராஜ்னு சொல்லி. அவங்க வண்டியை காணோம். நானும் இவங்க நிற்பாங்க அப்படின்னு சொல்லி நான் ஸ்லோ பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருந்தாங்க. அதனால ஸ்பீடாக போனேன் அவங்க நிப்பாட்டுறதுக்காக. அதுக்குள்ளேயே அவர் கால் பண்ணி பேசியிருக்காங்க போல தினேஷ் ப்ரோ கிட்ட. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டாமினார் ஸ்டார்ட் ஆகலையா வண்டி.
பேட்டரி தான் வீக்காக இருக்கும். இல்லை புது பேட்டரி தான் ஓடி இருக்கு. புது பேட்டரி தான். சேம் இந்த பிரச்சனை என் வண்டியில் வந்துச்சு. அதுக்கப்புறம் இது டோ வண்டி புக் பண்ணி அதில் கொண்டு போயிட்டு எலக்ட்ரிக்கு ப்ராப்ளம் தான் சரி பண்ணியாச்சுன்னு சொல்லி 3 நாள் கழித்து கொடுத்தாங்க வண்டியை. வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலைங்க. டாமினார் பேட்டரி வச்சு ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ தள்ளி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ டாமினார் 400 வந்து ஜாவா 300 வந்து தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ டாமினார் ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. லைக் பேட்டரி ஜம்ப் பண்ணி பார்த்தோம், ப்ளக்கு கழட்டி பார்த்தோம், ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தள்ளி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஆனால் மறுபடியும் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லைக் ஓரமாக நிப்பாட்டிட்டு செல்ஃப் ட்ரை பண்ணியிருக்காரு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி. இதை பாருங்கள் டாமினார். எப்படியோ ஒரு வழியாக வண்டி ஸ்டார்ட் ஆனதில் ரொம்ப சந்தோஷங்க. இல்லைனா டோ வண்டி புக் பண்ணி இது பண்ணி ரொம்ப ஹிம்சையாக இருக்கும். அது பசி வேறு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. லைக் காலையில் லைட்டாக இட்லி சாப்பிட்டு ட்ரெக்கு ஏறி இறங்கியிருக்கோம். உடம்பு வந்து ரொம்ப வேலை பார்த்துருக்கு இன்றைக்கி ட்ரெக்கிங்கில். ஸோ அதனால் சொல்லப்போனால் கொஞ்சம் டயர்டாக தாங்க இருக்குது. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக எங்கேயாச்சும் உக்காந்துட்டு உடம்புக்கு கொஞ்சம் ஃபியூலை ஏற்றணும். பாருங்கள் மேலே மரம் வந்து 2 சைடும் ரொம்ப பழைய மரங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா. ஸோ 2 சைடு நல்லா வளர்ந்து அப்படியே கனெக்ட் ஆகிருக்கு. இந்த சைட்லேருந்து அந்த சைட்லேருந்து அப்படியே கனெக்டடாக இருக்குது மரங்க வந்து பார்த்திங்கன்னா. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குங்க. போக போக எல்லாமே புளிய மரமாக தான் இருக்குங்க. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி போட்ட மரமோ யார் போட்ட மரமோ ரொம்ப செழிப்பாக இருக்குது, ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த ட்ரெக்கிங் யாராவது வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் சென்னையிலேருந்து கிளம்பி முடிஞ்ச வரைக்கும் லைக் அர்லி மார்னிங்கே கிளம்பி வர்ற மாதிரி இருக்கும். அப்போ தான் லைக் வெயில் இல்லாமல் இங்கே ஒரு 7க்குள்ளே வந்துட்டிங்கன்னா கரெக்டாக, அட்லீஸ்ட் ஒரு 8க்குள்ளே வந்திங்கன்னா கூட லைக் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் 9 மணிக்கு மேலே தாண்டினாலே உங்களுக்கு கொஞ்சம் வெயில் ஆரம்பிச்சிருது, உங்கள் உடம்பு வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடுங்க. ஒரு ப்ராப்பர் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு 100 கிலோமீட்டரில் ஒரு ரைடு பிளான் பண்ணி ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் வந்து கண்டிப்பாக காரில் கூட வரலாம். நீங்கள் ஏதோ ஒரு ஊருக்குள்ளே வந்திருக்கோம். ஓகே பாருங்க, சந்தை ஞாயிற்றுக்கிழமை சந்தை போட்டிருக்காங்க. எந்த ஊருன்னு தெரியலையே, எங்கேயாச்சும் போர்டு பார்த்துட்டு சொல்லணுமே உங்களுக்கு. இதுதாங்க உத்திரமேரூர். ஆக்சுவலி பாருங்கள், இது கூட ஃபஸ்ட் டைம் வரேன் நான் இந்த இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கங்கே போர்டெல்லாம் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல. பார்த்தீங்கன்னா கிளம்புறீங்களா? சரி ப்ரோ. எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க பாருங்களேன் பஸ் ஸ்டாண்டில், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சண்டே. பாய் பாய் உத்திரமேரூர், see you once again. எப்படி இப்படியே போகிறீங்களா? எங்கே இங்கே ஒர்க் பண்ணுறாங்களா? எப்படி ஊரில் இருந்து? ஆஹா, சரி சரி. கால் எடுங்க, எடுங்க, கால் எடுங்க. ஓ ஐயோ, சரி பாய் ப்ரோ. போலாமா? சரி. தினேஷ் பிரதர் வந்து ஏதோ ஒய்ஃபு கால் பண்ணாங்க போல் பிக்கப் பண்ண சொல்லி. ஸோ அதனால் அவர் வந்து இங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டார். நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ 4 ரைடர் இருக்கோம். ஒருத்தர் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருந்தார். அவர் ஆல்ரெடி அங்கே
அங்கே பிரிஞ்சிட்டாரு. இப்போ தினேஷ் ப்ரோ பிரிஞ்சிட்டாரு. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் போரூர் வரைக்கும் ஒன்றா தான் போகிறோம். இந்த 4 வண்டி தாங்க போய்கிட்டு இருக்கோம். 2 வண்டி BMW 310 GS, Dominar 400 வந்து கிளம்பியாச்சு. அண்ட் Yamaha R15, Java 300, Xpulse 200 அண்ட் என்னோட வண்டி Duke 250. 4:17 ஆச்சுங்க டைமு. ஜஸ்ட் செங்கல்பேட்டு டோல்கேட் ஆண்டே வந்திருக்கோம் இப்போது. வாங்க இங்கே ஒரு டீ சாப்பிட்டு கிளம்புவோம். கைஸ், இங்கே செங்கல்பேட்டு டோலில் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டு ஒரு டீ சாப்பிட்டு பொறுமையாக கொஞ்சம் நேரம் பேசிட்டு இப்போ கிளம்பியிருக்கோம். 4:30 ஆகிடுச்சா, சரி லஞ்சு வேணான்னு சொல்லி எல்லோரும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. நான் ஒரு பன்னு மட்டும் வாங்கி ஒரு டீ சாப்பிட்டுட்டேன். போதும், எப்படி இருந்தாலும் இப்போ வீட்டுக்கு போயிட போகிறோம். ஒரு 1/2 hour 45 minutesல அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. வி ரீச் பெருங்களத்தூர். இங்கேருந்து நம்ம தாம்பரம் போரூர் அந்த பைபாஸ் நம்ம ரீச் ஆன உடனே பார்த்திங்கன்னா லைக் எந்த சிக்னலும் எந்த டிராஃபிக்கும் இருக்காது. சல்லுன்னு நம்ம போரூர் டோல்கேட் வரைக்கும் நம்ம சல்லுன்னு போயிடலாம். 5:15 ஆகுது. ஸோ நம்ம தாம்பரத்துலேருந்து சிட்டிக்குள்ளே போகணுன்னா இங்கே ரைட் எடுத்து இப்படியே போயிடலாம். நம்ம போரூர் போகணுன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. டுடேஸ் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி டாமினார் பைக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பிருச்சு. ஸோ அடுத்த வாரம் கூட ஒரு ரைடு பிளான் போட்டிருக்காங்க. எங்கே அது மூலக்கோனா வாட்டர் ஃபால்ஸோ என்னமோ, லைக் நெக்ஸ்ட்டு சாட்டர்டே ஈவினிங் ஒரு 5 o'clock கிளம்புற மாதிரி. நெக்ஸ்ட் டே வந்து ஈவினிங் ரிட்டர்ன் கிளம்பி வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு 120 kilometers தான். இந்த vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி vlog வேணும்னா கண்டிப்பாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் நம்ம பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும், பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறேனோ அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்கள் முன்னாடி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஐ won't stop. Thanks for watching this video guys, and I will see you again in next vlog. இந்த vlog எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் எடிட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். போரூர் லேக் ஆண்டே வந்துட்டேன். ஸோ போரூர் டோல்கேட் வந்துட்டோம். பாருங்கள் இந்த லொக்கேஷன் பாருங்கள், இப்போ கம்ப்ளீட்டாக மாறிடுச்சிங்க. லேக்கு மேலே பிரிட்ஜுக்கு மேலே மெட்ரோ பிரிட்ஜு. இந்த மெட்ரோ பிரிட்ஜ் செம்மையாக இருக்குது. இந்த ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் வேறு. இதோ இங்கே போரூர் டோல்கேட் ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம எல்லாருமே இங்கே வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பின்னாடி R15 வராரா இல்லைன்னா எனக்கு முன்னாடி வந்துட்டாரான்னு தெரியல. கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். யாராவது புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And I'll see you in another video. Until then, Tata bye from SK. டோல்கேட்டில் ஒரு 2 minutes பேசிட்டு போகலாம்னு சொன்னார். கிளம்பிட்டு இருக்காங்க போல. கிளம்பலாம், பார்க்கலாம். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ், பாய். இங்கே தான் இருக்கீங்களா? நான் கிளம்பிட்டீங்கன்னு நினச்சோம். இப்போ தான் வந்தார் ப்ரோ. நீங்கள் எல்லோரும் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி இப்போ தான் மூவ் பண்ணார். இப்போ தான் ஜஸ்ட்டு ஒன்றா தான் இங்கே பேசிக்கிட்டு இருந்தோம். எடுக்கிறதுக்குள்ளே கட் ஆகிடுச்சு. இந்த காருக்கு பின்னாடி தான் இருந்தேன். பேசிக்கிட்டு தான் இருந்தோம். இல்லை ஒரு 1 minute தான் ஆச்சு. ஆமாம், ஜஸ்ட்டு பேசிட்டு பாய் சொல்லிட்டு இப்படி கிளம்புனேன். உங்களை பார்த்தேன். அவர் அப்படியே கிளம்பிட்டார் ஸ்ட்ரைட்டாக. உங்களை பார்க்கல அவர். ஓகே, பாய்.